உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. இன்னைக்கு கனவா மீன். இந்த கனவா மீன்லேருந்து பஜ்ஜி செய்கிறது எப்படின்னு காமிக்க போகிறேன். இது ஒரு விரல் சைஸுக்கு வாங்கிக்கிங்க. குட்டி குட்டியாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். இதை ஃபஸ்ட்டு இது உள்ளே இருக்கிறத இப்படி எடுத்துடணும். அடுத்ததாக இந்த இடம் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மாதிரி இது மாதிரி இருக்கும், இதையும் எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ பாருங்கள், மறுபடியும் காமிக்கிறேன். இது உள்ளே இருக்கிறத இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த சைடு இந்த பட்டையாக இருக்கும் இதையும் எடுத்துடணும். அடுத்ததாக இதை இப்படி குட்டி குட்டியாக இப்படி கட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து குட்டி கனவா தான் இந்த மாதிரி பஜ்ஜி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் மை மாதிரி இருக்கும் உள்ள, அதை பார்த்து தனியாக எடுத்துடணும். பாருங்கள், இந்த கனவா வந்து இந்த மாதிரி பொடியை குட்டி குட்டியாக அரிஞ்சிக்கணும். இதில் வந்து இப்போ காரத்தூளும் கொஞ்சம் காரத்தூள் போட்டால் தான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக காரத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு இதை கொஞ்சம் நல்லா கலந்துக்குவோம். இதுக்கு சின்ன கனவா தான் இந்த பஜ்ஜி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். பெருசு இல்லாமல் தெரியக்கூடாது. இதில் மை இருக்கும், அதை பார்த்து நீங்கள் எடுக்கணும், இல்லைன்னா இதில் கலங்கிடும். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டால் தான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நான் வந்து ஒரு கப்பு கடல மாவு, அரை கப்பு அரிசி மாவு கலந்து வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு இது பகடா போகிற அளவுக்கு கலந்துக்குவோம். ஏன்னா இதில் கரைச்சிட்டு போடக்கூடாது. மாவை கரைச்சிட்டு போகிறத விட இதிலே போட்டு நீங்கள் கலந்துக்கினீங்கன்னா போட்டால் மொறு மொறுன்னு வந்துடும். பாருங்கள், நல்லா கலந்துட்டோம். இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம காய வச்சுருக்கிறேன். இதில் இந்த கனவா மீன் இதை அப்படி பகடா மாதிரி எட்ட போடுவோம். பாருங்கள், இதை கொஞ்சம் நல்லா திருப்பி நம்ம வேக வைப்போம். இது வெடிக்கும், அதனால் பார்த்து திருப்பி போடுங்க. இது அப்படியே கறி மாதிரி இருக்கும். இந்த பஜ்ஜியில் கறியில் பஜ்ஜி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், கனவா மீன் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இதை மொறுன்னு வறுத்து எடுத்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் நிறைய விட்டமின்ஸு, மினரல்ஸு, ப்ரோட்டீன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. குண்டாக இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம், வயசானவங்களும் சாப்பிட்லாம். கொழுப்பு சுத்தமாக கிடையாது. அதனால் இந்த கனவா மீன் கிடைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பஜ்ஜி செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.